வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. அப்பா உள்ள ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. நம்ம குக்ஸ் எல்லாம் வேற இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போட்டுருக்கு. காஸ்டியூம் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு என்னப்பா தோணுது? வர்ற மாதிரி அதுல இவனை பாத்தீங்களாப்பா, வேட்டையாடு விளையாட ராகவன் மாதிரி வந்திருக்கான் அப்படின்றேன். என்னடா ஏ எனக்கு பவுன்சர் கால் வச்ச மாதிரி வந்திருக்கான். சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நான் எப்படி அவங்க கூட சண்டை போட்டேன்? இந்த காஸ்டியூம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபேஷன் பீரியட் போற மாதிரி இருக்கு. அவங்க காஸ்டியூம் பத்தி ஏதாவது சொல்லணும்லப்பா. அவன் காஸ்டியூம் பத்தி ஏதோ சொல்லணும்னு எதிர்பார்க்கறான். இத பார்த்தா மழை பெஞ்சு கொடை பிடிப்பாங்க. நீ கோட்டை மாட்டிட்டு வரியடா. அவரு சொன்னது 100% உண்மை. டெய்லி அழகழகா ட்ரெஸ் போட்டு வரேன். இந்த ஒரு போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப் டாப்பா இருக்காரு. பூஜா சமைக்கும் போது எண்ணெய் தெரிச்சு மேல வருது, சாப்பிடவும் மேல கொட்டிக்குது. சாராயம் குடிக்கிற நாய விளக்கு கொடுக்குது பாரியா. இவங்களுக்கான பேரிங் இன்னைக்கு எப்படி அமைப்பதுப்பா? சூப்பரா அப்படியே போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்ஜிஆருக்கு வந்து நீங்க சமைச்சு கொடுத்திருக்கீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்கப்பா. பேசாம போறே வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்தவா. குண்டும் குழியமாக ரோட்டுக்கு தாழ போது ஏங்க வயிற்றுக்கு சோக போகுது. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். பூஜாவா எல்லாம் ஏன் சார் நீங்க வான்னு கூப்பிடுறீங்க? நான் கூப்பிட வேண்டிய ஆள். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே அந்த துபாயில வெல்டிங் வைக்க வேலைக்கு போவாங்களா? அது மாதிரியா? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. கற்பூரத்தை திருடி தின்றுவேன். உன்னை நம்பி பூஜாவெல்லாம் உடம்பு. நம்ம யாருன்னு கட்டுற நேரம் வந்துருச்சு. நம்ம யாரு? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சின்னு நினைப்பு. சுனிதா கிட்ட நகைச்சுவை இல்ல, நடனத்துல ஹெவியா பண்ணிட்டா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு. உங்ககிட்ட நடனமும் இல்ல, நகைச்சுவையும் இல்லையே, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? குக்கிங் ப்ரிப்பேர் பண்ணி வராங்களோ, நீ என்ட்ரி டான்ஸ் அவ்வளவு அழகா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்க. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கா. குக் வித் கோமாளில வர மாதிரி மாசு பொண்ணு. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கவிதையை சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா? நல்ல வேலை மாசமான பொண்ணு சொல்லாம. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன லவ் பண்றேன்னு ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்லு. பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. டார்க் ரூம்ல எல்லா கோமாளிஸும் கீழ படுத்து தூங்கிட்டாங்களாம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. Will you help me for this பகலா? சுஜிதா வாங்க. என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன சொன்னாருங்க அவரு? அக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். இவர் கிளவர் இல்லங்க, பயரு. ஆகா வச்சாடா ஆப்பு. 10th எக்ஸாம் அட்டெம்ப்ட் எழுத வந்த மாதிரி இருக்கிறான். கேட்டா புஷ்பான்றான். என்ன தம்பி பீலிங்கி? டீலிங். திமிரு படத்துல வருவாரு அவர்தானே? நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. இப்பதான் கேட்கலாம்னு நினைச்ச புஷ்பா கேட்ட போட்டிருக்கீங்களே, இதை தவிர என்ன பண்ணுவீங்க? அப்படி பேயில போகல பார்த்தா நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா பண்ணலாம். என்ன உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பையன் உங்களை பத்தி பேசினா பாத்தீங்களா? அத பார்த்தா வந்திருக்க மாட்டான். ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கிறாத. இதெல்லாம் நம்ம திட்டினா அடங்க மாட்டான். அல்லு அர்ஜுனே திட்டணும், அப்பதான் அமைதியா இருக்கும். யாரடா திட்டா? உன்னதானே சொன்ன கூமுட்டேன். பேசுறதே கொஞ்சம் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பால் ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணா குல்ஃபி. அப்படியா? அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணுமே. நானே நம்ம ஷோவை டஃபா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? குரேஷி அண்ணா வந்தா நல்லா இருக்கும். குரேஷ் அவன் ஒரு ஆள் என்ன சும்மா அவனே என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு யாரோ லஞ்சம் கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த உண்மையை நானே சொல்றேன். மணிமேகலை தான் சார். இவெல்லாம் பசிச்சா லஞ்சே கொடுக்க மாட்டா. இவெல்லாம் லஞ்சம் கொடுக்க போறான். சமையல் வரலைன்னு சொல்லி நான் தான் அவளை இந்த ஷோவுக்கு அனுப்பிச்சு வச்சேன். எனக்கு சுடுதண்ணி பிளாஸ்க்ல வேணும். என்ன பண்ணா தெரியுமா? பிளாஸ்க்ல தண்ணியை ஊத்தி அப்படியே தூக்கி போய் அடுப்புல வச்சு பத்த வச்சான். எப்படி
சார் இவளோட நாலேஜ் அதிகப்படுத்தாலும் ஒரு வீடியோ சார். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 12 நிமிஷம் பஜ்ஜி செய்வது எப்படின்னு பார்க்க வச்சேன். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா. 12 நிமிஷம் முடிச்சோன்னு என்ன கேட்டா தெரியும்? என்ன கேட்டா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அந்த பஜ்ஜியை பத்தி கேட்கல. வீடியோ ஸ்பீடா போகுதே 4G 5G கேட்டேன். யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. சொல்லிருக்கான்னு பாத்துறலாமா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உடச்சால உடச்சுக்கிட்டு இருக்க போ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபுல்லா ஓடடி. அடிச்சுக்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கோமாளி வாங்க. இது என்னடா கான்செப்ட்? தாமு பானா பாசம். பெண்ணி மேக்லனா ரொம்ப மோசம். நீ போட்டது என்ன வேஷம்? என்னடா சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கத்திடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். சொல்லு. அக்ஷய்னா ஹேண்ட்ஸம். இப்படி அழகா படைச்ச ஆண்டவா. உங்களுக்கு நம்மள மட்டும் தான் பிடிக்கும்னு நம்புற ஏமாளியா இருக்க கூடாது. TWCனா ரொம்ப ஆசம். சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? விஜய் நானா தளபதி. நீ என் குக்கா வந்தது என் தலைவிதி. கடமா 65 அப்படின்னு ஒரு டிஷ். கடமானா என்ன? தாண்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. பிடிச்ச மெயின் டிஷ் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீங்க கொடுத்திருக்க டிஷ்ஷை நீங்க சூப்பரா பண்ணா உங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லிருக்கீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறது அனுப்புறதுலப்பா. இவங்க வீட்டுக்கு அனுப்பதான் ரெடி ஆயிடுச்சு. கேப் வந்துச்சு மேடம். டேய் சும்மாறா. நானே நொந்து போயிருக்கேன். ஃபோர்ஸா அடிச்சு ஓடடி. ஊருக்குள்ள புதுசா வந்தா லந்தா கில்லி மாதிரி இருக்காப்பா. தெரியாம சொல்லிட்டேனே. என்ன யாருக்கும் சொல்ல மாட்டேன். அண்ணா உட்காருங்க. பார்த்தா எனக்கு வாய மூடடா சு. நாம்ப. என்ன குடும்பம் பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். கத்தியை கூடடி தேவசேனா. அதுக்கு இதுவா? ரொம்ப ஆட்டம் போடுற நீ பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். இன்னைக்கு புரியல, இப்ப புரியுது. வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. தெலுங்குல வந்து இது வங்காய் குத்துலுன்னு சொல்லுவாங்க. என்ன டிஷ் சொன்னீங்க? நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஹட் தபுஷ் பிரியங்கா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கோமாளி வேணும், எந்த கோமாளி வேணாம்னு சூஸ் பண்ண இடத்துல நீங்க இல்ல. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எனக்கு யார் வர வேணாம்னு ஆசைப்படுறனோ அவங்க இன்னும் இருக்காங்க. ஏமா இப்படி தப்பா பேசுறா? நீ வேணா கரெக்டா பேசு. வேணாங்க, நீ எடுத்துக்கோங்க. நீ வச்சுக்கோயேண்டா. எனக்காக நீ வச்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன். ஓடாத ஆறு எதுன்னு கேட்பாரு. இவங்க 6ன்னு சொன்னா அவங்க 66ன்னு. சூப்பர். இவ்வளவு இந்த கெட்டப்ப போட்டிருந்தாரு அவரு. என்ன நான் இருக்கேன்டா. வளர்ந்து போயிட்டு நான் 10 பாத்திரம் தேய்ச்சி கோமாளியானவில்லை, 10 பேரை கலாச்சி கோமாளியானவன். ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியே. எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா. ஆண்கள் கிட்ட வெறுப்பாவும் பெண்கள் கிட்ட பொறுப்பாவும் இருக்காரு. சூப்பர். ஒன்றை வீடியோ கட்டது என்ன செருப்பால அடிச்சுங்க. ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஃபனுக்கான கோமாளி வாங்க. குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி வச்சிருக்கேன். அத குடுக்க போற. என்ன ஆட்டம் ஆடுறான்னு பாரு. பச்சை தண்ணி குடிச்சு 1 hour ஓடுறேன். ஃபனுக்கு வந்து மாறி வந்திருக்காரு. சோ சமையல்லாம் மாறி மாறி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி உங்க குக் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க போறாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்காங்க. கோமாளிங்க கேக்குறதா நீங்க பண்ணாதான் கோமாளிங்க உங்களுக்கு சமைப்பாங்க. இல்லன்னா சமைக்க மாட்டாங்க. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி கோமாளி எல்லாம் உங்க ஒர்க் ஸ்டேஷன் போங்க. குக்கர்ல வந்து உங்க இன்டர்நெட் இன்டர்நெட் எடுத்துக்கோங்க. எதையும் தாங்கும் இதயம் உண்டு. இதையும் தாங்கி கடந்து செல்வோம். நீங்க எந்த காரணத்துக்கு கூட பேண்ட்ரிக்கு போனா கண்டிப்பா 2 பேருமே குக் பண்ண மாட்டீங்க. யாரப்ப பண்ணுவா, நீங்களா? நல்ல சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. லிப்ஸ்டிக் இருக்கா? லிப்ஸ்டிக் போடுவீங்களா சார் நீங்க? போடுவோம் லிப்ஸ்டிக். பண்ண போடு. எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கேன். பிம்பிள் வருது எனக்கு. ஆமா சார். ஏன் யாராச்சும் இது பண்றாங்களோ? இல்ல இளநீ கூட நல்லா இருக்கும் சார். ஏன்டா டெய்லி அவகிட்ட வம்புலுக்குற? லெமன் ஜூஸ் போயிடலாம். சரி சார். ஹைட்ரேட் ஆயிடுது. ஓகே. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா.
எனக்கு கூட இது ஃபேன். ஏய் எனக்கு இருக்கிறதே 2 கை தாண்டி. என்ன பண்றது? ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி கிட்டக்கு தமிழ்ல என்ன சொல்றது? டிராமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல நினைச்சீங்கல்ல காய ஒண்ணுமே பண்றாங்க. அடுத்த எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிரணும். ஓகே, சீ ஃபுட் இப்படி எல்லாம் பண்ண தேவையில்லை, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் கண்ணாடி கண்ணாடி காட்டுனா நான் போவேன். காண்டிக்கு பச்சு பச்சு. ஏர் ஓட்டுற வெளிச்ச வாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? பாருங்க என்ன மேல ஏறி உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது இல்லடா ஊரு. பேசு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். ஒரு மூஞ்சி உலகத்துல இருக்கவே பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? மணில இருந்து ஏன் கரண்ட் எடுக்கிறாங்க தெரியுமா? ஏன் சார் எடுக்கலாம்? குடிக்கும் போது சாக்கச்சிரல. ஆமா. அசிஸ்டன்ட்னா இப்படி இருக்கணும். நான் செய்யறது தலையெழுத்து. வாய் இவளுக்கு ரொம்ப நெழுது விட்டா. போயிட்டு வந்ததுல லைட்டா ஸ்வெட் ஆயிட்டுக்குது. என்ன மனுஷன்? சாவச்சிடுவேன். எல்லாம் அதோட வச்சுக்கோ. குடி கண்ணாடிய. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. அப்படின்னு இவர் சொன்னாரா? இவரோட ஃப்ரெண்ட் போன சீசன்ல அந்த சைலா மேடம். என்னது இது? சர்ஜன் மாதிரி ஒரு ஃபீல் வருது. சர்ஜன் மாதிரி ஃபீல் ஆகுதா? சர்ஜன் மாதிரி வேல்யூ செய்யணும். சர்ஜரி பண்ண போறா. அது எப்படி முடியும்? செத்துட்டாடா, நீ எல்லாம் ரியாக்ட் பண்ணா எஞ்சிடுவான் திரும்பி. என்ன மன்னிச்சிரு. என்ன பேச்சு பேசுற? அது ரப்பர் பேண்டா, அது ஓபன் பண்றதுக்கு உனக்கு ஏன் வலி? ஷோரூம் ஓபன் பண்ற மாதிரி ரிப்பனை கட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சு. சொல்ல இருக்கிற என்னைய நீ நக்கல் பேசுற, அடிச்சு பல்ல பேசுருவேன். என்ன அதுலயே வச்சிருக்கீங்க? நீ வெஸ்ட் போயிட்டு எடுத்து வெளியே வச்ச. அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. என்னன்னா முறையா சமைக்கிறீங்க ஷோலயே, பேக்கிங் எல்லாம் பண்றீங்க. எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க. பக்லாவா வந்து காரம் மாதிரி கேட்டாங்க. ஸ்வீட்டும் சாப்பிடுவோம். கேட்டீங்களா? போன் பண்ணி கேட்டீங்களா? ஆமா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். புரியிருச்சுங்க அது. இல்ல எடியா ஏன் வெளிய நீ வீட்ல இருக்கறவன்ல எடுத்து தட்டியா இந்த பக்கம். ஒரு நாள் இருந்து பாருங்க. எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். சமைக்கிற உங்களுக்கு தான் தெரியும் அதுல என்ன பக்குவம். நான் ஹெல்ப் பண்ண தான் முடியும். இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? 10 நிமிஷம் அவங்க சொன்னாங்க, மரியாதை கொடுத்தாங்க. சரி சும்மா இஸ் a joker. பாட்டு பாடுன உயிரே உயிரே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி? காப்பாத்துறேன்ற பேர்ல வந்து ஏன் மேல ஒழுங்கு பல்லே விளக்காம லிப்ட். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பாத. அந்த சமையல தானே தள்ளி நின்னு பார்க்க கூடாது. பக்கத்துல இருந்து பார்த்து எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஒரு 2 feet டிஸ்டன்ஸ் தான். ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? அடிக்கிறத பார்த்தா கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. What nonsense you are talking about me? ஏன் மாட்ட முடியாது? அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பண்றதோ நான் இருக்கிற ஊர்ல இவ்வளவு உத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். குடி வாயில வை. தங்கத்துறை தான் கொடுத்தாரு. டைகர் டைகர் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஏய் ஏய் பாரு. எங்க பச்சை மிளகாங்க? கிணறு காணாமனு ஒரு கேஸ் ஆடா. அதாண்டி கேஸ். தம்பி வாயில வைக்கிறேன். தேவையாடாது. இவனேக்கா கொடுத்து விட்டு போயிட்டாயா? அசிஸ்டன்ட்கான 10 பொருத்தமும் பக்காவா சூட் ஆகுதா? ஏய் சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. அசிஸ்டன்ட் பேக் மாட்டோனே அந்த 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு ஃபேஸ்ல. உன்னை படைச்ச கடவுள் மாட்டான்னு வச்சுக்க, அவனையும் பிடிச்சி பெட்ஷீட்டையும் தலகாணியை மாட்டின்னு வந்தேன்னு சார் இந்த Dress டிசைன் பண்ண நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜெம்மீன்ற மரியாதை பேசிட்டு இருக்கேன். வீட்ல இந்த மாதிரி தானே கட்டன் போடுவீங்க. ராமிசா இருக்குது. இது மாதிரி கட்டன் போடுவீங்கடா உங்க வீட்ல? ராமிசா இருக்குது. நானே காட்டவா? அகராதி பிடிச்ச பயவில்லை. இர்ரா எனக்கு ஒரு கூட்டம் சேர்த்துட்டு அப்புறம் அந்த டேபிள் வரும். பெரிய கூட்டம் வந்துமா போடி. என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. பொறுமையா இல்லையா? எப்படிதான் உன்னெல்லாம் வீட்டுல விமத்துக்கு ஏத்த ஆளே கிடையாது. ராஜுக்கு ஏத்த ஆள். அப்புறம் நான் குக்கிங் வந்துல பொம்பளைங்க போய் பின்னாடி நிக்கிற மாதிரி கிடையாது. கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எப்படிப்பா அப்படி எல்லாம் யூ பிலீவ் மீ அண்ட் வெரி டிஃபிகல்ட் ஆஃப் தி ஷோ. என்ன அர்த்தம்? சாரி பாஸ், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தான் தெரியும், அர்த்தம் தெரியாது. ஐயோ கண்ணு ஆரம்பத்திலே கண்டு போச்சு. சரி ஓகே, நீங்க நீங்க கூப்பிடுறீங்க. இத வச்சிட்டு வாங்க மேடம். நீங்க எங்க வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. இங்க பாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. எனக்கு புரியல. என் வேலை யார் முடிப்பா?
நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. வச்சு என்ன பண்ண போற? இந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த ஸ்பைசி லாப்ஸ்டர் சிமிச்சூரி பண்ண போறேன். நோ 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 பேட் பேட். இருந்து இந்த லெவல் டெம்பர் கிளாஸ் ஒட்டுனே. அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும். போய் என்னை பத்தி புரணி பேசுங்க போங்க. பேட்ச் போட்டோம். பெரிய காலேஜ் பிரின்சிபல் ஏரியா ஒவ்வொரு பேட்சா அம்சு போ. சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். வர்றாரு தாத்தா வர்றாரு தாத்தா. இப்ப பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. பேய் பிடிச்ச மாதிரி வெடிக்கிறான். புடிச்ச மாதிரி இல்ல, கையில வச்சா வெடிக்கும். இந்த புது பிரச்சனை உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். அந்த கனவா அவ்வளவு குக் ஆகல. அது ரொம்ப அந்த ஓவர் பிரஷருக்கு மேல ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது வெடிக்கும். அப்படியா? அப்படிதான். இது யாரும் சொல்லல. நண்டு ஷெஃப் இப்படியே நடந்து உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்ன நான் 2ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன். அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். என்ன சிரிக்கிறீங்க? நான் ஒரு சீனியரான ஒரு கோமாளி. கனவா எப்ப வெடிக்கும், எப்ப துடிக்கும், எப்ப பிடிக்கும் எல்லாமே தெரியும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்க. செஃப் எப்படி நடப்பாங்க? எப்படி வாக் பண்ணுவாங்க? 2 ஸ்டேஷன். அவர் சும்மா இப்படி வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.